999 முனிவர்கள் மாட்டிட்டு இருந்த நேரத்தில் 1000வது முனிவராக போய் திருச்செந்தூரில் போய் அவர் தவம் இருந்து தான் முருகர் அதுக்கப்புறம் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானார் அப்படிங்கிறது. திருச்செந்தூருங்கிற ஒரு இடத்துல தான் முருகர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இடமே. அதனால தான் அவர் தமிழ் கடவுள் முருகர். 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் ஒரு உருவமாக பார்வதி மாற்றினாங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் முருகருடைய வாழ்க்கை. முருகருக்கு நிறைய பேர் உண்டு. இந்த செய்யோன், இந்த வேலவன், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது. அப்படின்னா குலதெய்வமாகவே முருகரை பார்ப்பாங்க அப்படின்னே ஒன்று இருக்குது. முருகாண்டி, முருகப்பன் அப்படிங்கிற அந்த பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவனையும் அவங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு குலசாமியாக முருகர் மாறுவார் அப்படிங்கிறது தான். சிவன் பார்வதிக்கு திருமணம்லாம் முடிஞ்சு நீண்ட காலமாக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த நேரங்காலம் அது. நக்கீரர் கேட்டு தான் வந்தாருங்கிறது தான் விஷயமே. அப்படி தான் நீ பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி இந்த குழந்தை உருவானப்ப கையில் வேல் கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி தெய்வமாக மாறக்கூடிய ஒரு அம்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் முருகர். இந்த முருகர் அப்படிங்கிறது, இந்த முருகு அப்படின்னாலே அந்த அழகுக்குள்ளேயும் செவ்வாய் இருக்குது, ஆக்ரோஷம் இருக்குது, கோபம் இருக்குது. யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சரி, திடீர்னு எப்படி முருகர் என் வாழ்க்கையில் வந்தார்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் அவரையே நான் பற்றி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முருகர் சூஸ் பண்ணுறது தான். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, முருகர் 2 பொண்டாட்டி, அப்போ நாங்களும் இந்த 2 பொண்டாட்டியோட வாழ்வியலை நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு குதர்க்கமாக கேட்குற மனிதர்கள் தான் இருக்காங்க. அறுபடை வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு வாழ்வியல் அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நம்மளுடைய மூலாதார சக்கரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த முருகக்கடவுள். வணக்கம் மேடம். வணக்கம். கடவுளோட உருவத்தை வச்சு அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முருகன். முருகனோட அந்த உருவம் இருக்குல்ல, ஒரு அதிகமாக பார்த்திங்கன்னா ராஜா அலங்காரத்தில் இருப்பார், இல்லை அப்படின்னா ஆண்டி கோலத்தில் இருப்பார், கையில் வேலோடு இருப்பார், குழந்தை வடிவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முருகனோட அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். முருகர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினவர் அப்படிங்கிறது. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து 6 ஒளிகள் அந்த 6 ஒளிகளில் உருவான ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை இல்லை, உருவான குழந்தை அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதுவும் அந்த அந்த நெற்றியிலிருந்து வந்த அமைப்பு எந்த அமைப்புன்னு பார்க்குறப்போ தட்சிணாமூர்த்தி கோலத்திலிருந்து வந்த அமைப்பு. அதாவது தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கிறப்ப தான் அந்த விஷயம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா அவர் தவநிலைகளில் இருந்து சரி என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் பார்வதி கூடலாம் இருந்து சிவன் பார்வதிக்கு திருமணம்லாம் முடிஞ்சு நீண்ட காலமாக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த நேரங்காலம் அது. அத்தனை பேர் காத்திருந்தும் பிறக்கலை. முருகர் பிறக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு. இந்த இந்திரர்கள்லாம் இந்த அசுரர்கள்கிட்ட மாட்டிகிட்டு இருந்த காலங்கள்லாம் போயிட்டு எப்போ வரணும், எந்த நேரங்காலத்தில் வரணும், யார் கேட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. நக்கீரர் கேட்டு தான் வந்தாருங்கிறது தான் விஷயமே. ஏன்னா நக்கீரர் சிவன் பக்தர். சிவனை தாண்டி நான் யாரையும் பாராயணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் சிவன்கிட்ட போய் கேட்ட பொழுது முருகர் வருவார். அப்படி தான் நீ பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த 999 முனிவர்கள் மாட்டிகிட்டு இருந்த நேரத்தில் 1000வது முனிவராக போய் திருச்செந்தூரில் போய் அவர் தவம் இருந்து தான் முருகர் அதுக்கப்புறம் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானார் அப்படிங்கிறது. அப்படி இந்த குழந்தை உருவானப்ப கையில் வேல் கிடையாது, குழந்தை தான். அப்போ அந்த குழந்தையும் இது போர்க்கடவுள் அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. இவருமே ஞானத்தின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறது. ஒரு மனுஷன் எப்படி தெய்வமாக மாறக்கூடிய ஒரு அம்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் முருகர் அப்படிங்கிறது. இப்போது நம்ம பழனியில் பார்க்குறோம் அப்படிங்கிறது கற்பனை உருவம் அது கிடையாது. முருகரே தன்னை மனிதனாக காட்டி சித்தனாக காட்டி அதை பார்த்து வடித்தது, போகர் வடித்தது தான் உண்மையான உருவம் உள்ள அந்த முருகர் அப்படிங்கிறது. அப்போ இந்த முருகர் அப்படிங்கிறது, இந்த முருகு அப்படின்னாலே இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த அழகுக்குள்ளேயும் செவ்வாய் இருக்குது, ஆக்ரோஷம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் இது இந்த ஆக்ரோஷ கோபம் அப்படிங்கிறது நியாயத்துக்காகத்தான், ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காகத்தான், அழிக்கிறதுக்காக அல்ல அப்படிங்கிறது சொல்கிறது தான். ஏன்னா அதாவது முருகருக்கு நிறைய பேர் உண்டு. இந்த செய்யோன், இந்த வேலவன், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது. அப்படின்னா முருகர்
அப்படிங்கிறது நிறைய பேர் குலதெய்வமாகவே முருகரை பார்ப்பாங்க அப்படின்னே ஒன்று இருக்குது. எப்படி முருகர் வந்து காக்கும் கடவுளாச்சு, எப்படி முருகர் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து குலதெய்வமானார் அப்படிங்கிறப்போ, கிட்டத்தட்ட ஒரு குலத்தையே காக்கிற மாதிரி, அவங்கவுங்க குலத்தை காக்கிற மாதிரியே வந்து இளந்தாரிகள் அப்போ இருந்தாங்க அப்படின்னே ஒன்று இருக்குது. அப்போ அது முருக கடவுளாகவே பார்த்த மாதிரி இருந்து, முருகரே நேரில் வந்து இவங்களுக்கு போர் புரிஞ்சு காப்பாற்றின மாதிரி ஒரு கணக்கில் போக போக அப்படியே முருக கடவுள்கள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு பெயரில், இப்போ வந்து முருகாண்டி, முருகப்பன் அப்படிங்கிற அந்த பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவனையும் அவங்கவுங்க வழிபாடு பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு குலசாமியாக முருகர் மாறுவார் அப்படிங்கிறது தான். எப்போவுமே நம்ம முருகரை வந்து வயதான கோலத்தில் யாருமே பார்க்கல அப்படிங்கிறது தான். இளமையான ஒரு கோலத்தில், துருதுருன்னு ஒரு கோலத்திலேயே தான் நம்ம வந்து முருகரை பார்த்தோம். குழந்தையாக இருந்து அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ மந்திரத்தை வந்து முருகர் வந்து சிவனுக்கு உபதேசித்தார். உபதேசம் பண்ணது எப்படி அப்படிங்கும் பொழுது பிரம்மா கிட்ட கேட்குறார். பிரம்மா கிட்ட உனக்கு ஓம்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறப்போ தெரியலன்னொன்னே சிறை பிடிச்சிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறக்கா அப்போ சிவன் கேட்குறார், சரி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ காதுக்குள்ளே போயிட்டு ரகசியமாக தான் அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துடைய அர்த்தத்தை வந்து முருகர் சொல்கிறார். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பவுமே மந்திரங்கள் ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ அது காதுக்குள்ளே யார் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஓம் ஏன் வந்து அது ரகசியமாக சொன்னாங்கன்னா, திருப்பி நம்மளுடைய உள்ளுறுப்புகளை தான் வந்து முருகர் சொல்கிறார். இப்போ நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் கேட்குறோம், வேல்மாறல் கேட்குறோம். அப்படிங்கிறப்போ கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் கவசமாக இருந்து நீ காப்பாற்று அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அது. அதே மாதிரி இப்போ வேல்மாறல் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நானே வேலா மாறுறேன், நானே சக்தியாக மாறுறேன் அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கில் வரும். அப்போ அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை வந்து அவர் சிவனுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வயசு தகுதியெல்லாம் மீறி யார்கிட்ட ஞானம் இருக்குதோ அவங்ககிட்ட உபதேசத்தை கேட்டுக்குங்க. சிவனே உபதேசம் கேட்டவர் தான் தகப்பன் சாமி அப்படிங்கிறது தான் வந்து முருகருடைய பட்டம் அப்படிங்கிறது. அப்போது இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறப்போ, ஒரு மனித உருவத்தில் மனித கடவுளாக இருந்து வாழ்வியலை சொல்லி கொடுத்தவர் தான் முருகர். அப்போ வெறும் நம்ம முருகரை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால, முருகருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அது நம்மளுக்கு நடந்துருச்சுங்கிறது இல்லை. முருகராக நினைக்கணும். முருகர் நினைக்காம யாராலையும் முருகர்கிட்ட போகவே முடியாதுங்கிறது தான் விஷயம். யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சரி, திடீர்னு எப்படி முருகர் என் வாழ்க்கையில் வந்தார்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் அவரையே நான் பற்றி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முருகர் சூஸ் பண்ணுறது தான். எப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், எப்போ சனி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும், அப்போ யார் காப்பாற்ற வருவா? செவ்வாய் வரும். செவ்வாய்ங்கிறது உயிரோட்டத்தை சொல்லக்கூடியது, நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சொல்லக்கூடியது, அதோடு வந்து வம்சாவளிகளையும் சொல்லக்கூடியது தான் வந்து முருகர் அப்படிங்கிறது. அதாவது வாழையடி வாழையாக என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலுமே விதியை மாற்றக்கூடிய அமைப்பும் ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புமே வந்து முருகருக்கு தான் உண்டு. ஏன்னா திருச்செந்தூருங்கிற ஒரு இடத்துல தான் முருகர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஸ்தலமே அந்த இடமே. அதனால தான் அவர் தமிழ் கடவுள் முருகர் அப்படிங்கிறது மாதிரி வந்தது. அதனால தான் நம்ம தமிழ் கடவுள் முருகர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கூட ஒரு சர்ச்சைகள் வந்தது, அது எப்படி அவர் எங்கே சேர்ந்தவர் அப்படின்னா, அவர் தமிழ், ஆனால் அவர் வந்து இமயமலையிலேருந்து தோன்றினார், அதுக்கப்புறம் இங்கே வந்தார் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இவர் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றின ஒருவர் நம்ம இங்கே தமிழ் கடவுளாக, ஏன்னா எந்த காரணத்தினால உருவாக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சிவன் வந்து எங்கேயுமே வந்து முருகர் வந்து எங்கேருந்து பிறந்து வந்தார், இந்த இடத்துலேருந்து பிறந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. நம்ம வந்து என் தொல்காப்பியம் எடுத்து பார்த்தாலும் சரி, பழைய எந்த புக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தாலுமே சரி, எவ்வளோ ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் அவர் தோன்றியிருக்கிறார். 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட வந்தார், அதுக்கப்புறம் ஒரு உருவமாக பார்வதி மாற்றினாங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் முருகருடைய வாழ்க்கை. அதோடு அவரும் வந்து வேலும் மயிலையும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணினார். அந்த வேலும் மயிலும் யார்? அந்த அசுரன் தான். அந்த அசுரனை வந்து மயில் அழகான ஒரு விஷயம், மயிலுடைய தோகை வந்து கண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த அழகுக்குள்ள ஒரு அடக்கம் வேணும். அதுவும் காலடியில் ஒரு பாம்பு போட்டு மிதிச்சுட்டு தான் இருக்கும். அப்போது அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த அகங்காரத்தையும் அதுவும் அடக்கி ஆளுது சேவல். சேவல் காலையில் உதிக்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கையோட ஆரம்ப நிலையை சொல்கிறது அப்படிங்கிறது தான். கடமைகளை கொடுத்த மாதிரி ஒரு கணக்காயிடுச்சு. அப்போது இந்த முருகர் வழிபாடு அப்படிங்கிறது மனிதனும் இதே மாதிரி வாழ்க்கை முறையில் வாழணும். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சோ அதை எப்படிலாம் நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற போகிறீங்களோ அதுவே முருகர் சொல்லும் வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது. இப்படி தான் நம்ம முருகரை வழிபாடு பண்ணணும். நான் மாறவே மாட்டேன்,
நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்தை நான் அடாப்ட் பண்ணி போக மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து முருகருக்கு வந்து விரதம் இருப்பாங்க, நடந்து வருவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் நீ எனக்கு இதை செய்யலை. முருகருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன உங்கள்கிட்ட மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்போ முருகர்கிட்ட போகிறப்போ முருகர்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னா, முருகா நான் ஒரு அறியாமையில் இருக்கிறேன், அவன்கிட்ட நான் டோட்டல் சரணாகதி ஆகிறேன், எனக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியுமா, என்னை மாற்றுன்னு தான் கேட்கணுமோ தவிர்த்து இது வேணும். ஏன்னா அதையும் தாண்டி முருகர் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முருகருடைய வழிபாட்டு முறை. கண்டிப்பாக. அதே மாதிரி முருகனை வந்து சண்முக கடவுள்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 6 முகத்தோட 12 கரங்களோட இருக்கிற ஒரு உருவத்தையும் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதே மாதிரி சுப்பிரமணிய கடவுள்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம். அதாவது வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கக்கூடிய ஒரு கடவுளை நம்ம கும்பிட்றோம். ஸோ இதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து இப்போ வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, முருகர் 2 பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பார்வையாக இருக்குது. இது வந்து நான் இப்போ முருகருடைய வாழ்வியலை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ, அப்போ நாங்களும் இந்த 2 பொண்டாட்டியோட வாழ்வியலை நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு குதர்க்கமாக கேட்குற மனிதர்கள் தான் இருக்காங்க. ஆனால் முருகர் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, வள்ளிக்கும் தெய்வானைக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாச முறைகள் என்ன அப்படின்னா, இப்போ தெய்வானை முருகருடைய வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா, இந்திரனுடைய மகள் தெய்வானை. முருகர் வந்து போரில் வென்றதுக்கு அப்புறமா தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து வைக்கிறார் இந்திரன் அப்படிங்கிறது தான். அப்போது தன்னுடைய ஒழுக்கத்துக்கு கிடைச்ச, ஞானத்துக்கு கிடைச்ச ஒரு அமைப்பு தான் வந்து தெய்வானையுடைய அமைப்பு. அப்போது ஞான மார்க்கமாகவும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் உங்களை ஏற்றுக்குவேன். ஞான மார்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யோக முறைகள், சித்தாந்த முறைகள், ஒரு டிசிப்ளின் ஒரு ஃபாலோ பண்ணி வரக்கூடியது தான் வந்து ஞான மார்க்க அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வள்ளியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வள்ளியை திருமணம் பண்ணுறதுக்கு முருகர் வந்து வயசான ஒரு வேடமெல்லாம் இட்டு மரமாக மாறினார், கிழவனாக மாறினார், இப்படி ஒவ்வொரு உருவம் எடுத்து வள்ளியை திருமணம் பண்ணுறாரு அப்படின்னா, வள்ளி வந்த அமைப்புங்கிறது பக்தி மார்க்கம். இது ஞான மார்க்கம், இது பக்தி மார்க்கம். அப்போது இந்த பக்திக்கு கிடைச்ச ஒரு அமைப்பு தான் வந்து வள்ளியோடைய அமைப்பு. அப்போ வள்ளியோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெய்வானை வந்து தெய்வாம்சத்திலேருந்து வந்து தேவதை அம்சத்திலேருந்து வந்த ஒரு அமைப்புன்னு பார்க்குறப்போ, வள்ளி வந்த அமைப்புங்கிறது இயற்கை சூழலோடு நிறைஞ்சு வந்தவங்க தான் வந்து வள்ளியின் அமைப்பு. எப்படி இருந்தாலும் உன் பக்தி உண்மையான ஒரு பக்தியாக இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன் அப்படிங்கிறது தான் வந்து முருகக்கடவுள் சொன்ன ஒரு விஷயம். அப்போது இது மனிதனுடைய வாழ்வியல் முறையை நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஞான மார்க்கமாக வந்தீங்களா, பக்தி மார்க்கமாக வந்தீங்களா, இந்த 2 மார்க்கத்திலையும் இந்த முருகர் உங்களை ஏற்றுக்குவார். அதுதான் இச்சா சக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிறது தான் வந்து இந்த முருகர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம பார்த்து நம்ம வழிபாடு பண்ணணும். நமக்கு வந்து அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தியோடைய அந்த எனர்ஜி லெவல், இதுதான் ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம். ஒரு நிலையிலிருந்து வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு. ஒற்றை கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட நம்ம போய் வழிபாடு பண்ணும் பொழுது கையில் ஒரு வேல் வச்சுருப்பார் அப்படின்னு ஒன்று இருக்கும், மயிலும் வச்சுருப்பார், ஒரு சில இடங்களில் சேவலும் வச்சுருப்பார் அப்படின்லாம் இருக்கும். அப்போ கையில் இருக்கக்கூடிய வேலை பார்த்து நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, இந்த வேலோடைய அமைப்பு என்ன, அதாவது அது வந்து ஒரு கூர்முனை ஒரு அமைப்போடு இருக்குது, வேறு எந்த ஷேப்லேயுமே அது இல்லை. அப்படி என்னன்னா ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் அவர் எதை நோக்கி எறிகிறாரோ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகுது அப்படிங்கிறதுக்கு தான் என்னை நீ மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். உங்களுக்கு வரம் கேட்க போகணுன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தியை வச்சு வீட்லேயும் வச்சு வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு முருகருக்கும் ஒவ்வொரு அமைப்பு உண்டு. கண்டிப்பாக. சண்முக கடவுள் அவரை பற்றி நான் கேட்டிருந்தேன். அதாவது 6 முகத்தோடு காட்சி அளிக்கிறதுக்கான காரணம் என்ன, 12 கரங்களோட காட்சி அளிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சண்முகா அப்படிங்கிறது வந்து அறுபடை வீடு, மொத்த அறுபடை வீடும் உங்களுக்கு வந்து 12 கைகள் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு தவ நிலை. அதாவது இந்த அறுபடை வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அறுபடை வீடுமே ஒவ்வொரு வாழ்வியல் அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு இடம்தான் வந்து இந்த சண்முக கடவுளோடைய அமைப்பு. அப்போ நீங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. இது நம்மளுடைய 6 சக்கரங்களையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளுடைய மூலாதார சக்கரத்திலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த முருகக்கடவுள். இந்த ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகி எப்படி இவங்க சகஸ்ரரார சக்கரத்தை போய் அடைஞ்சாங்களா இல்லையா
அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போய் சண்முகரை போய் வழிபாடு பண்ணுறோம். அப்போது இந்த சண்முகரை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தியான மார்க்கமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து எடுத்தவொன்னே நான் சண்முக கடவுளை பார்த்தோன்னா எனக்கு என்ன லைஃப்பில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை. எப்படி நீங்கள் ஆறுபடை வீடுக்கு போகிறப்போ ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு கதைக்கும் நீங்கள் போயிட்டு வரீங்களோ, இப்போ வந்து மதுரையிலேயே 2 கோயில் இருந்தாலுமே நீங்கள் போயிட்டு கடைசியாக தான் இந்த பக்கம் நீங்கள் வந்தாகணுன்னே ஒன்று இருக்குது அப்படின்னா அதோடைய வாழ்வியல் முறை சொல்லக்கூடியது தான் வந்து சண்முகருடைய அமைப்பு. அப்போ நீங்கள் எந்த வாழ்வியல் ஸ்டேஜில் உங்களுடைய சக்கரங்கள் எந்த லெவலில் இருக்குது, உங்களுடைய மூலாதாரம் சக்கரம் ஆக்டிவேட்டடாக இருக்குதா, சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் தான் நம்மளுடைய ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு சக்கரமாகவே இருக்கும். இந்த ஆசைகளை நம்ம எப்படி கட்டுப்பாடு படுத்தணும். அதே போல் நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்தை சொல்லும். மணிப்பூரக சக்கரம் என்னால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்குன்னு ஒரு கோல் கொடு, அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய மனசு இறுக்கமாக இருக்கும். உங்களுடைய அநாகத சக்கரம், உங்களுடைய அநாகத சக்கரம் ஓப்பன் ஆனால் தான் உங்களுடைய விசுதி சக்கரம் ஓப்பன் ஆகணும். அப்போ இந்த விசுதி சக்கரம் ஓப்பன் ஆகணும்னா மனசு ஒரு நிலை ஆகணும். அப்போ உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் ஒரு நிலைக்கு போய் அந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணணும். அப்போ இந்த விஷயம் ஆக்டிவேட் ஆகிறப்ப தான் சரணாகதி தான் இந்த ஆக்ஞா சக்கரம். அதுதான் வந்து சண்முகனுடைய அமைப்பு. கண்டிப்பாக அது கடவுளோட உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முருகன் பற்றி நிறைய பேசணும். அவரோட அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம், அதாவது அவரோட தோற்றம், அதாவது ஒவ்வொரு தோற்றம், அதாவது குழந்தை வடிவில் இருந்து ஒரு இளமை தோற்றத்தில் இருக்கிற வரைக்குமான அந்த தோற்றத்துக்கான சூட்சமங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. நம்ம அடுத்த கடவுளை பற்றி பேசுவோம்.